கைங்கரியம் என்பது கிங்கரன் செய்யக்கூடிய செயல் கைங்கரியம். கிங்கரன் என்றால் அடிமை. பகவானுக்கோ பாகவதர்களுக்கோ நாம் அடிமையாக இருக்கிறோம், ஆச்சாரியனுக்கு அடிமையாக இருக்கிறோம். முதல்ல அந்த அடிமையா இருக்கோங்கிறத ஒத்துக்கணும். அதுவே நமக்கு வருவது ரொம்ப துர்லபம். அப்படி பகவானுக்கோ பாகவதர்களுக்கோ நாம் அடிமையா இருக்கிறோம் என்பதை உணர்ந்து, அப்ப அடிமையா இருப்பவன் இந்த பகவானுக்கோ பாகவதர்களுக்கோ உகப்பாக செய்யக்கூடிய செயலுக்கு கைங்கரியம் என்று பெயர். அது பல விதத்திலே இருக்கும். கைங்கரியம்ங்கிறது மானச வாச்சிக்க காய்க கைங்கரியம் என்று சொல்லுவார்கள். மானச கைங்கரியம்னா மனசாலே கைங்கரியம் பண்றது, மற்றவர்களை மனதாலே வாழ்த்துவது, அதுதான் முக்கியமான மானச கைங்கரியம். மற்றவர்களுக்கு நல்லதை நினைப்பது, அது மானச கைங்கரியம். வாச்சிக்க கைங்கரியம் என்றால் வாக்காலே ஒருத்தரை கொண்டாடுவது, அவர்களுடைய பெருமையை பற்றி பேசுவது, இதெல்லாம் வாச்சிக்க கைங்கரியம். அடுத்தது காய்க கைங்கரியம் என்பது ஒருத்தருக்கு நாம் உடம்பாலே தொண்டு பண்ணுவது. இது யார் விஷயமாக இருக்கலாம்? பகவான் விஷயமாக இருக்கலாம். எம்பெருமானுக்கு நாம் கைங்கரியங்கள் மனசாலே பண்ணலாம், வாக்காலே பாசுரங்களை பாடலாம். மனசாலே அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணலாம், வாக்காலே பாசுரங்களை பாடலாம். உடம்பாலே அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்றாற் போலே தொண்டு பண்ணலாம். ஒரு தளிகை பண்ணுவது, கோயிலை சுத்தம் பண்ணுவது, இந்த கோயிலுக்கு தேவையான பொருள்களை சேகரித்து கொடுப்பது, மாலை கட்டி கொடுப்பது, கோலம் போடுவது, இப்படி ஒருத்தருக்கு ஒரு கைங்கரியம் இருக்கும். அதெல்லாம் காய்க கைங்கரியம். இது பகவான் விஷயத்திலையும் பண்ணலாம், பாகவதர்கள் அடியார்கள் விஷயத்திலையும் பண்ணலாம், ஆச்சாரியன் விஷயத்திலையும் பண்ணலாம். ஆச்சாரியன் என்பவன் அடியார்களுக்குள்ளே ஒருவர் தானே. விசேஷமா நமக்கு அர்த்தங்களை கொடுத்து நம்மை எம்பெருமானிடத்துல சேர்ப்பவராக இருப்பதனாலே அவரிடத்துல விசேஷமான அன்போடே நாம் கைங்கரியம் பண்ணலாம். இப்படி இந்த மானச வாச்சிக்க காய்க கைங்கரியம் என்பது பகவத் விஷயத்திலே, பாகவத விஷயத்திலே, ஆச்சாரிய விஷயத்திலே நடக்கலாம்.